திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவின் குடியுரிமையை துறந்திருக்கிற இந்தியர்களுடைய எண்ணிக்கையானது 9 லட்சம் என்று சொல்லி நம்முடைய நாடாளுமன்றத்திலே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலங்களாக இந்தியாவை விட்டு புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே தொடர்ந்து அங்கே குடியுரிமை பெற்று தங்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட முழுவதுமாக அங்கே போய் குடும்பமாக வசிக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் நம்முடைய மத்திய அரசுக்கு இதை குறித்த செய்திகள் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுவரையிலும் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து பிற நாடுகளுக்கு சென்று தங்களுடைய குடியுரிமையை இழந்தவர்களுடைய எண்ணிக்கையானது சுமார் 9 லட்சத்திற்கும் அதிகம் என்று கூறப்படுகிறது. இதை குறித்த செய்தியை நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலே அவர் அதை தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவையில் அதை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகம் இருக்கையில் இப்படி குடியுரிமையை கூட இழந்து பிற நாடுகளில் தங்கி வசிக்க நினைக்கக்கூடியவர்களுடைய வெளிநாட்டு மோகம் என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதனால் நிறைய பேர் பல லட்சங்களை செலவழித்து வெளிநாடுகளுக்கு போகலாம் என்று வேலை வாங்கலாம் என்று சொல்லி முயற்சி செய்து பலரால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இறுதியில் இந்தியாவிலேயே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்துவிடுகிறது. இன்றைக்கு பல ஏஜென்ட்டுகள் இதற்காக செயல்படுகிறார்கள். மக்களிடத்திலிருந்து எளிதாக அவர்களை நன்றாக மூளை செலவை செய்து வெளிநாட்டுக்கு போனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்துவிடலாம் என்று சொல்லி அவளை வஞ்சித்து நல்ல ஒரு சிறியதான பணத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு எளிதாக வெளிநாடுகளுக்கு போவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி ஆரம்பிக்கிற அவர்கள் இறுதியில் பல லட்சங்களை கொள்ளையடித்து அவர்களுடைய எதிர்காலத்தையே பாழாக்கி விடுகிறார்கள். இப்படி கைவிடப்பட்ட பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், சிறியவர்கள் என்று சொல்லி ஏராளம். ஆகவே இப்படிப்பட்ட வெளிநாட்டு மோகத்திலிருந்து நம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஒருவேளை தேவ சித்தத்தின்படி வெளிநாடுகளுக்கு செல்வது அவருடைய விருப்பமே ஆனால் அவர் கொண்டு போய் ஆசீர்வதிப்பது உறுதி. அல்லது மாறாக நாம் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்கிற மோகத்தோடு பல லட்சங்களை கடன் வாங்கி வட்டிக்கு அதுவும் வாங்கி பிள்ளைகளை அதற்காகவே படிக்க வைத்து அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பினால் குடும்பம் முழுவதும் நல்ல ஒரு நிலைக்கு வந்துவிடும் என்கிற நம்பிக்கையோடு பலரிடத்திலே பணங்களை கொடுத்து ஏமாந்து போனவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் அநேகர். ஆகவே ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2020 85,256 பேர் ஆண்டு குடியுரிமையை துறந்திருக்கிறார்கள். அதே போல் 2021 1,63,370 பேர், 2022 2,25,620 பேர், 2023 2,16,219 பேர், 2024 2,06,378 பேர் என மொத்தம் கடந்த 5 ஆண்டுகளில் 8,96,843 பேர். கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9 லட்சம் இந்தியர்கள் குடியுரிமை துறந்த நிலையில் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் 2011 2019 வரை 11,89,194 இந்தியர்கள் தங்கள் குடியுரிமையை துறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காரியத்திற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தில் சமீப காலங்களாக வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய இந்திய குடியுரிமையை இழந்து அங்கேயே தங்கி வேலை பார்த்து வசிக்க ஆண்டவரே குடியிருக்க விரும்புவருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதை எண்ணி ஆண்டவரே இப்படிப்பட்டவர்கள்
ஒரு சிலர் அங்கே தங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாலும் பலர் இதனால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறதை எண்ணி நாங்கள் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாடுகளுக்கு செல்லுவது ஒரு பக்கத்திலே முன்னேற்றமும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவது போல தோன்றினாலும் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேறக்கூடிய அபாய நிலையில் இருக்கிறதை எண்ணி பலர் தங்களுடைய வேலை பணிகள் தங்களுடைய குடியுரிமையும் கூட இழந்து வருகிற சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, யாரும் இவ்விதமாக வஞ்சிக்கப்படாமல் ஏமாற்றப்படாமல் ஆண்டவரே போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆகவே என் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, யாரேனும் இப்படி பணத்திற்காக ஆண்டவரை பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு வெளிநாடு செல்ல முயன்று ஆண்டவரே அதனாலே பணத்தை எல்லாம் இழந்து வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து சோர்ந்து போய் இருந்தால் அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. அவருடைய குற்றத்தை மன்னித்து அவர்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மோகங்களிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு இந்திய தேசத்திற்கே ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக மாற அப்படிப்பட்ட கிருபை தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.